இன்னைக்கு நம்முடைய மனநிலைக்கும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தவுடைய மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம் உண்மையிலேயே சிலுவையை விசுவாசிக்கிறோமா? உண்மையிலேயே சிலுவையிலே மரித்த இயேசுவை விசுவாசிக்கிறோமா? அல்லது உண்மையிலேயே சிலுவையில் மரித்த ரத்தம் சிந்தின அந்த இயேசுவில் நம்பிக்கையா இருக்கிறோமா என்பதை இந்த கல்லனை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நம்மால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்க, ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், தகாததை ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஒரு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், இந்த கல்லன் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடிமை என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க, நினைத்தருளுங்க. நான் முதல் நாள் தியானித்தோம். 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் தன் ஜாதியின் பெருமையை காட்டினான், தன் உபவாசத்தை பெருமையாய் பேசினான், தன் தசம பாகத்தை பெருமையாய் பேசினான். பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்ற கர்வம் கொண்டவனாய் இருந்தான். ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன் தலையை தாழ்த்தி ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யாரை போல இருக்குது? யாருடைய ஜபத்தை போல நம்ம ஜெபிக்கிறோம்? பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே அவரை ஆண்டவர் என்று சொன்ன முதல் ஆள் பேதுரு. முதல் ஆள் யாரு? பேதுரு. சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா, என்னை யாருன்னு சொல்கிறாங்க ஜனங்க? சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்கிறார்கள், சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், சிலர் உன்னை பிசாசுகளின் தலைவன் என்கிறார்கள், சிலர் உன்னை எலிசா என்று சொல்லுகிறார்கள், யோவான் சானகனின் ஆவி உமக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன எதிர்பார்த்தார்? இயேசு எதை விரும்பினார் என்று பார்க்கும்போது, இயேசு விரும்பினது போல ஒருவரும் அவருக்கு பதில் சொல்லவில்லை. அத்தனை சீஷர்கள் மத்தியிலே ஒருவன் மாத்திரம் சொன்னான், ஆண்டவரே. அவன் தான் அங்கே ஆண்டவரேன்னு முதல் வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். நீ யார்? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன்னா. அப்பதான் ஆண்டவர் தன் இருதயத்தின் பூரிப்பு அடைந்து சொல்கிறார், பேதுருவே, சீமோனாகிய பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு அதை வெளிப்படுத்தினார். நீ பாக்கியவான் என்று சொன்னார். உண்மையிலே நம்ம பாக்கியவான்னா என்ன தெரியுங்களா? இயேசுவை ஆண்டவர் என்று எந்த ஆத்துமா அறிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமாவே பாக்கியமுள்ள ஆத்துமாவாக இருக்கிறது. அவன் தான் முதல்ல ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அதுக்கு பிறகு வேற யாரும் அவர் ஆண்டவர் கூப்பிடல. அதுக்கு பிறகு வேற யாரும் என்ன பண்ணல? ஆண்டவர்னு சொல்லலை. அதுக்கு பிறகு ஆண்டவர்னு சொன்னவன் இந்த கல்லன் தான், இந்த திருடன் தான். இவன் தான் சொன்னான். அப்போ இவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஏசி ரூமில் இருக்கிறான், இல்லை பெட்டில் படுத்துன்னு இருக்கிறானா, நல்ல பஞ்சு மெத்தில் படுத்துன்னு கூப்பிட்டானா?
இவனும் இயேசுவை போல ஒரு சிலுவையில் என்ன பண்ணுறான்? தொங்கிக்கின்னு இருக்கிறான். அப்போ அப்படி தொங்கப்பட்ட ஒரு நிலையிலே அவனுக்கோ இப்போவோ அப்போ அவன் ஜீவன் என்ன பண்ண போகுது? பிரிய போகுது. ஒரு கடைசி நாளில், கடைசி ஒரு மரணம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசுவை பார்க்கிறான்னா இயேசு மட்டும் பார்க்கல, இயேசுவின் சரீரத்திலிருந்து வடிகிற இரத்தத்தை பார்க்கிறான். இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்கிரீடத்தை பார்க்கிறான். இயேசுவின் கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகளை பார்க்கிறான். இயேசுவின் முதுகில் இருக்கிற அந்த சவுக்கால் அடிக்கப்பட்ட காயங்களை பார்க்கிறான். இந்த காயங்களை எல்லாம் பார்க்க 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 அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது.